வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல். பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். 2025 ராகு கேது பெயர்ச்சி அடைவதால் ராஜயோகம் அடைய போகும் 4 ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி பார்க்கலாம். 2025 ஆண்டில் பல முக்கியமான கிரக பெயர்ச்சிகள் நடைபெற இருக்கின்றன. நிழல் கிரகங்கள் மற்றும் மாய கிரகங்கள் என்று அழைக்கப்படும் ராகு மற்றும் கேது வேத ஜோதிடத்தில் மற்ற கிரகங்களைப் போலவே முக்கியமானவை ராகுவும் கேதுவும். அடுத்த வருடம் ராசி மாறுகிறார். இந்த ராசி மாற்றத்தின் பலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பிரதிபலிக்கும். ராகு மற்றும் கேது பற்றி மக்களிடையே பல தவறான புரிதல்கள் உள்ளன. இவை துன்பம் தரும் கிரகங்கள் என்று தொல்லை தரும் கிரகங்கள் என்றும் கருதப்படுகின்றார்கள். ஆனால் ராகுவும் கேதுவும் மற்ற கிரகங்களைப் போல் நன்மை தரும் கிரகங்கள்தான். அதே நேரத்தில் மற்ற கிரகங்களைப் போலாமல் அவை எப்போதும் பின்னோக்கி நகர்கின்றது. தற்போது ராகு மீனத்தில், கேது கன்னி ராசியிலும் உள்ளார். 2025 ராகு கும்ப ராசிக்கும் கேது சிம்ம ராசிக்கும் மாறுகின்றார்கள். 2025 மே மாதம் நடைபெற உள்ள ராகு கேது ராசி மாற்றத்தால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிக பலன்கள் கிடைக்கப் போகின்றன என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலாவதாக மேசம். ராகு 12ஆம் வீட்டில் இருந்து மேச ராசியின் 11ஆம் வீட்டிற்கு மாறுகிறார். அதே சமயம் 6ஆம் இடத்தில் இருந்து 5ஆம் இடத்திற்கு கேது செல்கிறார். இது ஒரு சுப ராசி மாற்றமாகும். மே மாதத்திற்கு பிறகு இது மற்ற கிரகங்களின் எதிர்மறை விளைவுகளை தணிக்கும் கிரக பெயர்ச்சியாகும். ராகு சாதகமான அம்சத்தில் இருந்தால் பல நல்ல அனுபவங்கள் தரும் கிரகமாகும். இந்த காலகட்டத்தில் மேச ராசிக்காரர்கள் பொருளாதார ரீதியாக பல நன்மைகளை பெறுவார்கள். எதிர்பாராத வருமானம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக நீங்கள் செய்த நினைத்த காரியங்களை நிறைவேற்றவும் உங்கள் இலக்குகளை அடையவும் இது சிறப்பான நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஆன்மீக எண்ணங்கள், கடவுள் பக்தியும் அதிகரிக்கும். இதனால் குடும்பத்தில் அமைதியும் செழிப்பும் ஏற்படும். மிதுன ராசிக்காரர்களுக்கு அவர்கள் விருப்பத்தை அடைய முடியும். அதனால் எதிர்பாராத பலன்கள் உண்டாகும். சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்ட மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஆண்டு மே மாதம் ராகு கேதுவின் ராசி மாற்றத்தின் மூலம் அனைத்திலிருந்தும் நிவாரணம் கிடைக்கும். இது வீடு, வாகனம், நிலம் வாங்குவதற்கு மிகவும் சாதகமான காலமாக இருக்கும். மகரம். மகர ராசியின் 2ஆம் வீட்டில் ராகு நுழைகின்றார். மகரம் பணம், அறிவு மற்றும் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது. இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத வகையில் பணமும் செல்வமும் வந்து சேரும். பல வழிகளில் பணவரவு கிடைக்கும். சமூகத்தில் அங்கீகாரம், அந்தஸ்தும் பெறுவார்கள். மற்றவர்கள் அவர்களின் வார்த்தைக்கு மதிப்பளிப்பார்கள். வெளியூருக்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். வெளிநாட்டில் படிக்க விரும்புபவர்களின் ஆசைகள் நிறைவேறும். இந்த ராசிக்காரர்கள் அவர்களின் அனைத்து முயற்சிகளும் வெற்றியடைவார்கள். வணிகத்துறையில் பணிபுரிபவர்களுக்கு, கலைத்துறையில் பணிபுரிபவர்களுக்கும் இது அவர்களின் திறமையான அங்கீகாரம் கிடைக்கும் காலமாக இருக்கும். அடுத்ததாக மீனம். 7.5 சனி மீன ராசிக்காரர்கள் கடக்கும் காலம் இது. மீன ராசியின் 12ஆம் வீட்டில் ராகு வருகிறார். மீன ராசிக்காரர்கள் இந்த ராசி மாற்றத்தின் மூலம் நிவாரணம் மற்றும் துன்பங்களில் இருந்து விடுபடுவார்கள். அவர்களின் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான வாய்ப்புகள் மற்றும் மன அமைதி போன்றவற்றை இந்த நேரத்தில் மீன ராசிக்காரர்களை தேடி வரும். நீண்ட நாட்களாக செல்ல ஆசைப்பட்ட ஊருக்கு பயணம் செய்யலாம். ஊடகம் மற்றும் கலைத்துறையில் பணிபுரிபவர்களுக்கு இந்த காலம் சிறப்பாக இருக்கும். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மேலே இருக்கக்கூடிய ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நன்றி.